அல்லேலூயா. நோவா கர்த்தருடைய மகிமையை கண்டார். அழகழக ஜோடி ஜோடியா அழகாய் அவைகளெல்லாம் புறப்பட்டு வருகிறதை நோவா கண்டு ஆச்சரியப்பட்டு கர்த்தருடைய மகிமை இதுதான் என்பதை கண்ணார கண்டு அதிசயப்பட்டு அந்த இருதயம் பூரித்தது. அல்லேலூயா. எல்லாம் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக வந்து கொண்டே இருக்கிறது என்பதை அவன் கண்டு இது கர்த்தருடைய இந்த மகிமையை அவன் கண்டான். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை அவருடைய வாழ்க்கையிலே செய்தார். நோவா கர்த்தர் கட்டளையிட்டபடியே செய்து பொழுது அந்த பெரிய மகிமையை அழகாய் கண்டு கொண்டான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தர் நான் உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். கர்த்தருடைய கட்டளையை நீங்கள் கைக்கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுவார். அல்லேலூயா. உன்னில் மகிமைப்படுவேன், நீ என் தாசன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய கட்டளை நாம் கை கொள்ளும் பொழுது அவருடைய தாசனாய் நாம் மாறி போய்விடுகிறோம். தாசனாய் மாறினது நிமித்தம் ஆண்டவர் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உன் வியாபாரத்திலே மகிமைப்படுவார், வேலை ஸ்தலத்திலே மகிமைப்படுவார், வீட்டிலே மகிமைப்படுவார், உன் பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். உனக்கு உண்டான எல்லா காரியத்திலும் கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளையை நீங்களும் நானும் கை கொள்ளும் பொழுது, ஒருவரை ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற கட்டளையை கை கொள்ளும் பொழுது, சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. மனுஷகுமாரன் தம்முடைய மிகுந்த வல்லமையோடு பிதாவினுடைய மகிமையோடு மிகுந்த வல்லமையோடு கூட அவர் வரும் பொழுது அவருடைய மகிமையை நாம் காண முடியும். அல்லேலூயா. நோவா கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்த பொழுது கர்த்தருடைய மகிமையை கண்டது போல நாளிலே கர்த்தருடைய மகிமையை நீங்களும் நானும் காண முடியும். கர்த்தருடைய கட்டளைகளை நாம் செய்யும் பொழுது மேகங்கள் மேல் பிதாவின் மகிமையோடு வல்லமையோடு வருகிறதை நாம் கண்கள் காண முடியும். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து 3வது கர்த்தருடைய கட்டளையை கை கொண்ட ஒரு மனிதர் ஆபிரகாமை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய நிச்சயம் வந்துவிட்டது. என்ன நிச்சயம் வந்தது? வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படி அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாம் குறித்து சொல்லும் பொழுது ஆபிரகாம் என் கட்டளைகளின்படி அவன் செய்கிறது மாத்திரமல்ல, அவனுடைய வீட்டாருக்கும் அதை வைப்பான், அவனுடைய பிள்ளைகளுக்கும் அதை போதிப்பான், அவன் பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்களை நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று அவன் போதிப்பான் என்று சேனைகளின் கர்த்தர் ஆபிரகாமை குறித்து ஒரு நல்ல நம்பிக்கை வந்துவிட்டது, நிச்சயம் வந்துவிட்டது. அல்லேலூயா. அதே போல உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நிச்சயம் வந்துவிட வேண்டும்.
ஹalleluya. நாமும் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நமக்கும் நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம் பின்வரும் சந்ததிக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து காத்து கர்த்தருடைய வழியை காத்து நடப்போம் என்று சொல்லுவோம் என்கிற நிச்சயம் கர்த்தருக்கு நம்மை குறித்த ஒரு நிச்சயம் வந்துவிட வேண்டும். ஹalleluya, ஹalleluya. அப்பொழுது கர்த்தருடைய மகிமை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஹalleluya. ஆனால் கர்த்தருடைய கட்டளையை நீங்கள் கைக்கொள்ளாமல் போகும் பொழுது மகிமை போய்விடும். ஹalleluya. மகிமை போய்விடும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்கிற கட்டளை இட்டார். ஹalleluya. ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை இட்டார். ஹalleluya. அந்த ஒரே கட்டளை என்ன? இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்கிற ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தார். ஆனால் ஆதாம் அந்த ஒரே கட்டளையை அவன் என்ன செய்துவிட்டான்? கைக்கொள்ளாமல் போனான். கைக்கொள்ளாமல் போனதின் நிமித்தம் அவன் தேவ மகிமை, அவனை சூழ்ந்திருந்த தேவ மகிமை அவனை விட்டு போய்விட்டது. அவன் நிர்வாணியாக இருக்கிறதை உணர்ந்தான். கர்த்தர் ஆதாமை ஏவாளையும் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி தேவ மகிமையினால் நிரப்பியிருந்தான். அதுவரை தான் நிர்வாணி என்பதை அவன் அறியாதிருந்தான். ஆனால் கர்த்தருடைய கடலையை கைக்கொள்ளாமல் போனதை நிமித்தம் மகிமை அவனை விட்டு போய்விட்டது. நான் நிர்வாணி என்பதை அறிந்து கொண்டான். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கட்டளையிட்ட காரியத்தை கைக்கொள்ளாமல் போனால் மகிமை நம்மை விட்டு எடுபட்டு போய்விடும். ஹalleluya. அதுவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டார். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. ஹalleluya. அப்படி என்றால் இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் வந்தது. கர்த்தருடைய கட்டளையை கைக்கொள்ளாமல் போனதின் நிமித்தம் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கட்டளையிட்ட காரியத்தை கைக்கொள்ளாமல் போனால் மகிமை நம்மை விட்டு போய்விடும். சிம்சோன் பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு போனதை அறியாதிருந்தான். போல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கட்டளையிட்ட காரியத்தை கைக்கொள்ளாமல் போவோம் என்று சொன்னால் மகிமை நம்மை விட்டு விலகி போய்விடும். ஆகவே வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய மகிமை நம்மை விட்டு எடுபடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? எப்படியாகிலும் கர்த்தருக்கு பயந்து முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேர்க்க கடவீர்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியத்தை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஹalleluya. எவ்வளவு மகிமையான காரியத்தை உங்களிடத்தில் செய்தார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? எப்படியும் கர்த்தருக்கு பயந்து ஹalleluya முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிப்பீர்கள் என்று சொன்னார்.
கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். அல்லேலூயா. எப்படியும் பயத்தை, எப்படி ஆகிலும் நீங்கள் எந்த விதத்தினாகிலும் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது உண்மையாய் கர்த்தரை நீங்கள் சேவிக்க முடியும். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம் நான் யோசித்து பார்த்தா கர்த்தருடைய வாழ்க்கையில எவ்வளவோ மகிமையான காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார். அல்லேலூயா. அதையெல்லாம் சிந்தித்து பார்த்து உண்மையாய் கர்த்தரை நீங்களும் நான் சேவிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு அதிகமாக காணப்படும். அல்லேலூயா. நான்காவது, கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்து கர்த்தருடைய மகிமையை கண்டவர் சாலமோன். வாசிப்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10, 11. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை அழகாய் கட்டி கொடுத்தான். தன் தகப்பனாகிய தாவீது காண்பித்தபடி மாதிரியின்படியே அவன் எல்லாவற்றையும் சரியா அழகா நேர்த்தியாய் செய்து முடித்த பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. ஆசாரியர்கள் நிற்கக்கூடாமல், தேவனுடைய ஆலயத்தில் நிற்கக்கூடாதபடி கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. சாலமோன் சரியாய் செய்தபடியால் கர்த்தருடைய மகிமையை கண்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கட்டளையை சரியாய் கைக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய மகிமை காணப்படும். இந்த சரீரமாகிய ஆலயத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்பும். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளை சரியாய் கைக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய மகிமை இந்த சரீரமாகிய ஆலயத்தை முழுவதுமாய் நிரப்பும். அப்பொழுது நீங்கள் மிகுந்த சமாதானத்துடன் மிகுந்த சந்தோஷத்துடன் கர்த்தருடைய மகிமையை காண முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு எனக்கும் காணப்படும். அல்லேலூயா. அடுத்தது 5வது நபரை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் கர்த்தருடைய கட்டளையின்படி செய்து தேவனுடைய மகிமையை கண்டான். வாசிப்போம். 45, 13. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. 5வது நபர் யோசேப்பு. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிட்ட ஒரு காரியத்தை கைக்கொண்டார். ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்கிற ஒரு கட்டளையை யோசேப்பு தன் வாழ்க்கையிலே கைக்கொண்டபடியினால் கர்த்தருடைய மகிமையை யோசேப்பு கண்டார். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், எகிப்திலே எனக்கு உண்டான சகல மகிமையையும், அல்லேலூயா, எகிப்திலே எனக்கு உண்டான சகல மகிமையையும் கண்டீர்களே, போய் சொல்லுங்கள், அறிவியுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. சகல மகிமை, ஒரு கட்டளையை அவர் கைக்கொண்ட நிமித்தம் சகல மகிமையும் வந்தது. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளும் பொழுது சகல மகிமையும் உண்டாயிருக்கும். அப்படி மகிமை வரும் பொழுது அந்த மகிமை நாம் எடுத்துக் கொள்ளாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு அதை செலுத்த வேண்டும். கர்த்தருக்கே அதை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. கடைசி வசனம் சங்கீதம் 29:1 நாம் வாசிப்போம். சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். பலவான்கள்
பலவான்களின் புத்திரரே, பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அல்லேலூயா. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு வல்லமையும் மகிமையை செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற கர்த்தருடைய கடலையை நீங்கள் கைக்கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை காணப்படும். மகிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதபடி கர்த்தருக்கு செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் மகிமையின் மேல் மகிமையை காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாக எல்லா துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மூடி ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துவோம். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை நாம் ஆசீர்வதித்தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில்